ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அந்த அண்டர்ரேட்டட் டாபிக் பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ அது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டிசைனர்ஸ் இந்த ஃபீல்டுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் வந்து எப்படி ஃபாண்ட் சைஸை சூஸ் பண்றது, அந்த அந்த ஃபாண்ட் சைஸுக்கு எப்படி லைன் ஹைட்டை சூஸ் பண்றது அப்படின்றது தான் மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஸோ அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வெப்சைட் டிசைன் பண்ணாலும் சரி, மொபைல் ஆப் டிசைன் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாடி டெக்ஸ்ட், அதாவது பாடி ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் பாடி ஃபாண்ட் வந்துட்டு 14 to 18 பிக்சல் தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் இந்த வீடியோக்கு நான் எக்ஸாம்பிளா பாடி ஃபாண்ட் வந்து நான் 16 சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாடி ஃபாண்ட் 16 சூஸ் பண்ணிட்டு எனக்கு ஹெட்டிங், சப் ஹெட்டிங், இந்த ஃபாண்ட்ஸ்லாம், இந்த ஹைட்லாம் எப்படி இந்த 16 பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் typescale.comனு டைப் பண்ணுங்க. typescale.com டைப் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க இந்த வெப்சைட்ல லேண்ட் ஆகுவீங்க. இதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாடி சைஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ இந்த பாடி சைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க 16, அதாவது 14 to 18 தான் மேக்ஸிமம். நீங்க 16 சூஸ் பண்ணாலும் ஓகே. அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்கேல் இதுல வந்துட்டு மைனர் செகண்ட், மேஜர் செகண்ட், மைனர் தேர்ட், மேஜர் தேர்ட். இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ப்ரோ இதுல எது ப்ரோ நான் யூஸ் பண்றது அப்படின்னு. இது நான் மோஸ்ட் ஆஃப் த வெப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து மோஸ்ட் ஆஃப் எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு மைனர் தேர்ட் அண்ட் தென் மேஜர் தேர்ட். ஏன் நான் இது சொல்றேன் அப்படின்னா, இதுல ஃபாண்ட்ஸ் நீங்க டிஃபரன்ஸ், ஃபாண்ட்டோட சைஸ்க்கு நீங்க டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நிறையவே இருக்கும். வென் கம்பேர் டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேராகிராஃபுக்கும் H6க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 points டிஃபரன்ஸ் இருக்கும். சரியா? இதுவே நான் இப்போ மைனர் செகண்ட்ல பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட பேராகிராஃபுக்கும் H6க்கும் டிஃபரன்ஸ் பாருங்க, ஜஸ்ட் ஒரே ஒரு பிக்சல் தான். ஸோ இந்த ஒரே ஒரு பிக்சல் வச்சுட்டு நம்மளால டிசைன் பண்ணும்போது அந்த ஹைரார்கியை கிரியேட் பண்ண முடியாது. சரியா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸ் பேஸ்ட் ஆன் மைனர் தேர்ட் அண்ட் தென் மேஜர் தேர்ட். இந்த மைனர் செகண்ட் அண்ட் மேஜர் செகண்ட் வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் இந்த மைனர் தேர்டும் இந்த மேஜர் தேர்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்ஃபெக்ட் ஃபோர்த் அண்ட் தென் ஆகுமெண்டட் ஃபோர்த், பர்ஃபெக்ட் ஃபிஃப்த் அண்ட் தென் கோல்டன் ரேஷியோ, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸுக்கு நீங்கள் டிசைன் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது 4K பேனர்ஸ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு நீங்கள் இந்த ஃபாண்ட்ஸ் இந்த ஸ்கேல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபாண்ட். ஸோ இங்கே இருக்க வந்துட்டு, அதாவது இந்த வெப்சைட்டில் கூகுளில் இருக்க எல்லா ஃபாண்ட்டுமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த வெப் டிசைன்ஸ்க்கு வந்துட்டு முக்கால்வாசி யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா வந்துட்டு ரொபாட்டோ, இன்டர், லாட்டோ, பாப்பின்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா ஃபாண்ட்டுமே இங்கே அவைலபிளாக இருக்கும். சரியா? ஸோ ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 வேல்யூ இருக்கு. பை டிஃபால்ட்டாக இங்கே REM தான் செலக்ட் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் டிசைனுக்கு என்ன பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, REM, பிக்சல், பாயிண்ட்ஸ் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பிக்சல்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிக்சல் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு H1 to H6, தென் பேராகிராஃப், தென் ஸ்மால் டெக்ஸ்ட், அதை விட ஒரு ஸ்மால் டெக்ஸ்ட், இத்தனை வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சரியா? நான் 16 சூஸ் பண்ணேன். பட் இது எல்லாமே வந்துட்டு 16 பேஸ் பண்ணி எனக்கு எல்லா வேல்யூஸும் இங்கே இருக்கு. பட் இங்கே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்துட்டு எல்லா ஃபாண்ட் சைஸுமே வந்துட்டு டெசிமல் இருக்கு. ஸோ நீங்கள் இந்த டெசிமலை வந்து ரவுண்ட் ஆஃபாக கன்வெர்ட் பண்ணணும். நான் ஏன் டெசிமலை ரவுண்ட் ஆஃபாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ப்ரௌசர்ஸ் சரி அந்த டெசிமல் வேல்யூவை ரெண்டர் பண்ண கஷ்டமா இருக்கும், அது ஒழுங்கா ரெண்டர் ஆகாது. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் அந்த டெசிமல் வேல்யூஸை ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்றேன். அது எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த H4 இருக்குல்ல, H4 வந்துட்டு 27.65 இருக்கு. இது நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 28 நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்க டிசைன்ல கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகும். அதனால தான் டைப் ஸ்கேலிங் யூஸ் பண்றாங்க. அதாவது இந்த டைப் ஸ்கேலிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க ஒரு குறிப்பிட்ட ஃபாண்ட் சைஸ் மட்டும் தான் உங்க ஹெட்டிங் யூஸ் பண்ணுவீங்க, சப் ஹெட்டிங் யூஸ் பண்ணுவீங்க, தென் பாடி டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த டைப் ஸ்கேலிங் வச்சு நம்மளோட ஃபாண்ட் சைஸை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்துட்டு இந்த ஃபாண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி லைன் ஹைட்டை எப்படி மாற்றுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. இந்த ஃபாண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி லைன் ஹைட்டை மாற்றுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஒரு சிம்பிள் பிரின்சிபல் தான் மல்டிப்ளையர். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபாண்ட் சைஸ் 16னா லைன் ஹைட்டுக்கு வந்துட்டு 16 into 1.4 to 1.6 அந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்கள் லைன் ஹைட் ஈஸியாக கிடைச்சிடும். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு ஃப்ரேம் இருக்குது. அந்த ஃப்ரேம்குள்ள ஒரு டெக்ஸ்ட் லேயர் இருக்குது, அதாவது ஒரு பேராகிராஃப் இருக்குது. இப்போ இந்த பேராகிராஃபோட லைன் ஹைட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்மாவில் பை டிஃபால்ட்டாக இது ஃபாண்ட் வந்து இன்டர், ஃபாண்ட் சைஸ் வந்து 16. பை டிஃபால்ட்டாக லைன் ஹைட் வந்து ஆட்டோவில் இருக்குது. ஸோ லைன் ஹைட் வந்து கரெக்டான லைன் ஹைட் கிடையாது. ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால நீங்கள் வெப்சைட்டில் சரி மொபைலில் இருந்தாலும் சரி உங்களுக்கு யூசருக்கு ரீட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் நான் சொன்ன அந்த மல்டிப்ளையர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் உங்கள் ஃபாண்ட் டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு லைன் ஹைட்டுக்கு போயிட்டு நான் சொன்ன மாதிரி ஃபாண்ட் சைஸ் இன்டூ தட் வேல்யூ. ஸோ ஃபாண்ட் சைஸ் 16 இன்டூ த வேல்யூ இஸ் 1.4 அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லைன் ஹைட் கிடைச்சிருச்சு. ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கும் ரைட் சைடில் இருக்கிறதுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ரைட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது படிக்க, லெஃப்ட் சைடில் அவங்க நெருக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இல்லை.
ஸோ இந்த பாடி டெக்ஸ்ட் வந்துட்டு 1.4 மட்டும் கிடையாது, 1.4 to 1.6 இது டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸுக்கு மாறும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல நீங்க பார்த்தது வந்து இன்டர் ஃபாண்ட். ஸோ இது ஒரு ஃபாண்ட்டுக்கும் நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது வந்து ஈஸியா இருக்கு அப்படின்றது. ஸோ 1.4லேருந்து 1.6 வரைக்கும் நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க எது கரெக்டா இருக்குன்றது. ஸோ இது வந்து பாடி டெக்ஸ்ட்டுக்கு. ஹெட்டிங்ஸ்க்கு என்ன பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு 1.2லேருந்து 1.4 வரைக்கும், அதாவது 1.2, 1.3, 1.4 இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. உங்க ஹெட்டிங்கோட லைன் ஹைட்டையுமே கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த வீடியோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்துட்டு இந்த ஃபாண்ட்ஸ் அண்ட் தென் ஃபாண்ட் சைஸ் அண்ட் தென் லைன் ஹைட்டை சூஸ் பண்ற ஸ்ட்ரகிள் பண்றாங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன்